யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9-13 வசனத்தை வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். பாருங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. 5000 பேருங்கிறது ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான். அது போக பெண்கள், குழந்தைகள், ஏகப்பட்ட ஜனங்கள். அப்ப இவ்வளவு பேருக்கும் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைச்சீங்கன்னா முழங்கால் நின்று பாருங்க, உங்களுக்கு உணர்த்துவார். திரும்பவும் சொல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க முழங்கால் நின்று பாருங்க. நம்ம ஆவிக்குரிய குருடர்கள், கண்கள் இருந்தும் சரியாக எதை பார்க்கணுமோ அதை பார்க்க தவறக்கூடியதான ஆவிக்குரிய குருடர்கள். இங்கேயே சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், தேவனால நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர், அவங்களே என்ன சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு ஒண்ணும் கொடுத்துட முடியாது. ஆனா அந்த தேவனுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க. அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குமே பார்த்துட்டு வாங்கயான்னு. பார்க்கும்போது ஒரு சிறுவன்ட்ட என்ன இருக்கு, 5 அப்பமும் 2 மீனும், தாராளம் போதும். தேவனுடைய தன்மையை பாருங்க, அவருக்கு பயங்கர சந்தோஷம். இது தாராளம் போதும். அது எப்படி தாராளம் போதும்? அதை 13ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். பாருங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு கூடையிலே வச்சது. சரி, ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு கூடையில வச்சா கூட 5 + 2 7 கூடையிலே வச்சிடலாம். ஆனா இங்க எத்தனை? 12 கூடைகள் நிறைய. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அந்த தேவனால பயன்படுத்த முடியும். இது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன்னா, உங்க ஜெப ஜீவியம் கூடணும், உங்க விசுவாசத்தின் அளவு கூடணும். நீங்க விசுவாசிக்கிற இன்னார் என்று உங்களுக்கு தெரியும், அதான் முக்கியம். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், அதாவது இவங்க வலை வீசுறாங்க, பேதுரு கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, மீன் கிடைக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாரு, நீங்க போங்க வலையை போடுங்க. அந்த வலையில உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான், வலை ஃபுல்லா மீன். அதை அப்படியே தூக்கணும்னா கிழிஞ்சிடும். பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிடுறாங்க, இந்த ஒரு போட்ல இருந்து வலையை வீசுறாங்க, இனி ஒரு போட்டை கூப்பிடுறாங்க. அப்ப 2 போட்டை வந்தாச்சு. வந்த பிறகு மீனை தூக்க 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 2 போட்டுமே மூழ்கக்கூடிய கண்டிஷன் ஆச்சு. அப்ப எந்த அளவுக்கு மீன்கிறது பாரு. வலையில இருக்கிற மீனை தூக்கி 2 போட்லயும் வைக்கும் போது அந்த 2 போட்டுமே மூழ்கத்தக்கவாறு அவ்வளவுக்கு மீன். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. இப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோல் ஆயிற்று. அதாவது மோசே தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை பார்த்து சொல்லு, தேவன் தான் என்னை அனுப்பினாரு. அவர் சொல்றாரு, நான் போனா என்னை யாரு மதிப்பா? அப்ப இங்க என்ன சொல்ற, உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. சாதாரண ஒரு கம்பு. என்ன கம்பு? ஆடுகளை மேய்க்கக்கூடிய கம்பு. அது வரைக்கும் 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்ச மனுஷன். ஆடு மேய்க்கும் போது தன் கையில இருந்தாலும் அந்த கம்பு, அந்த கம்பு ஆடு அடிச்சிருப்பாரு, தரையை அடிச்சிருப்பாரு, இவ்வளவு காரியம் பண்ணிருப்பாரு. ஆனா அது வரைக்கும் அது கம்பா தான் இருந்துச்சு. இப்போ அந்த கம்பு எப்படி மாறுது பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கோலா மாறுது. கீழே போடும்போது பாம்பா இருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, கடலை நோக்கி நீட்டுறாரு, 2ஆ பிளக்குது. மலையில அடிக்கிறாரு, தண்ணி வருது. பார்வோனோட எதிர்த்து நிற்கிறாரு, நின்று அந்த கோல்னால பல அற்புதங்களை செய்யறாரு. நம்முடைய தேவன் யாருங்கிறது தெரியும்.